Hello student, in this video we can see about the topic internal structure of dicot stem and monocot stem. First we will see about internal structure of dicot stem. For example, sunflower. Sunflowerல இருக்கிற ஸ்டெம்ஸை எடுத்து அதனோட internal structure பற்றி படிக்க போகிறோம். The transverse section of dicot stem reveals the following structure. Transverse section அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஹரிசாண்டல் பிளான்ட்டில் வேர்ட்டிக்கலாக ஒரு பீஸ் எடுத்து அதனோட மைன்யூட் பார்ட்ஸை பற்றி படிக்கிறது தான் transverse section அப்படின்னு சொல்லுவாங்க. In this ground plan shows their internal structures and then parts of it. First, epidermal hair and epidermis, hypodermis, cortex, endodermis, vascular bundle and pith. And the first topic is epidermis. Epidermis, it is the outermost layer. It is made up of single layer of parenchyma cells. Its outer wall is covered with cuticles. It is protective in function. Epidermis அப்படின்னா இதுதான் ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம்மாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆர்கனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதனோட அவுட்டர் மோஸ்ட் லேயரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எபிடெர்மிஸ். எக்ஸப்ட் ரூட்டில் என்னன்னு சொல்லுவோம், ரிசோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர், இதுதான் இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்ட் லேயர். இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஒரு சிங்கிள் லேயராக தான் இருக்கும். அது வந்து பேரன்கைமா செல்ஸால் மேடாயிருக்கு. ஆல்ரெடி வி see in the last video what are the different types in tissues. One is permanent plant tissue and another one is meristematic tissue. In permanent plant tissue classified into three types: parenchyma cells, collenchyma cells and sclerenchyma cells. These epidermis are made up of parenchyma cells and this outer wall is covered with cuticles. In root, the cuticle is absent. In stem, the cuticle is present and its process is to check water transpiration. அந்த ஸ்டெம்மில் இருந்து வாட்டர் அதிகப்படியான டிரான்ஸ்பிரேஷன் நடக்காமல் இருக்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கியூட்டிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இட் இஸ் லைக் அ வேக்ஸி லைக் சப்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு வேக்ஸி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இட் இஸ் ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். இதில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அவுட்டர் லேயரில் இருக்கிற கியூட்டிக்கல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். Next part is cortex. Cortex is the second layer of the stem. அதாவது எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிற பார்ட் தான் கார்டெக்ஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு 3 regions. In dicot stem, the cortex can be classified into 3 regions. One is hypodermis and the second layer is middle cortex and the third layer is inner cortex. First, hypodermis. It consists of 3 to 6 layers of collenchyma cells. It gives mechanical support for it. Then hypodermis வந்து 3 to 6 layers ஃபார்ம் ஆயிருக்கும். எந்த செல்ஸால் மேடாக இருக்கும் அப்படின்னா கோலன்கைமா செல்ஸால் மேடாக இருக்கும். இந்த ஹைப்போடெர்மிஸோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு ப்ரொடெக்ட் வாட்டர். அதாவது இதுக்குள்ளே வாட்டரை என்ன பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோம். And then second topic is middle cortex. It is made up of few layer of collenchyma cells. It is involved in photosynthesis due to the presence of chloroplast. Here it is not a collenchyma, it is a chlorenchyma. This type of cells is another one. மிடில் கார்டெக்ஸில் இருக்கிற கார்டெக்ஸோட செல்ஸ் எல்லாமே எந்த செல்ஸால் மேடாயிருக்கும் அப்படின்னா குளோரன்கைமா அப்படின்ற செல்ஸால் மேடாயிருக்கும். அண்ட் தென் இன் குளோரன்கைமா செல்ஸ் இட் ஹாஸ் குளோரோபிளாஸ்ட். ஒரு பிளான்ட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் தான். அந்த குளோரோபிளாஸ்ட் இந்த குளோரன்கைமா செல்ஸில் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இன்னர் கார்டெக்ஸ். It is made up of few layers of parenchyma cells.
It helps in gaseous exchange and stores food material. Third layer என்ன அப்படின்னா inner cortex. இது வந்து ஒரு few layers present ஆயிருக்கும். எந்த செல்ஸால மேட் ஆயிருக்கும் அப்படின்னா parenchyma செல்ஸால மேட் ஆயிருக்கும். It helps in gaseous exchange and store food material. இந்த இன்னர் கார்டெக்ஸ் வந்து கேஷியஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண, அதாவது அவுட்டர்லேருந்து இன்னருக்கும் இன்னர்லேருந்து அவுட்டருக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் ஸ்டோர்ஸ் ஃபுட் மெட்டீரியல் இன் இட். அதாவது நமக்கு கிடைக்கிற ஃபுட் மெட்டீரியல் எல்லாமே எந்த பார்ட்டில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த இன்னர் கார்டெக்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் அப்படின்றது என்னென்னா த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ். outermost layer of the cortex na என்னது அப்படின்னா epidermis, innermost layer of the cortex அப்படின்னா endodermis. Next, endodermis means it is the innermost layer of the cortex. It consists of a single layer of barreled shape cells. These cells contains starch grain, so it is also called as starch sheet. Okay. இந்த எண்டோடெர்மிஸ் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பேரல்டு லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, isn't it? அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எண்டோடெர்மிஸ் லேயர். அது ஒரு பேரல்டு லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அந்த பேரல் லைக் ஸ்ட்ரக்சர் ஷெல்லில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரெயின்ஸ், ஸ்டார்ச் கிரெயினை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதால் இதனுடைய இன்னொரு பேர் என்ன? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டார்ச் ஷீட். It is a one mark ma, so note it down. Next one, stele. Steleன்றது நம்ம ரூட்லேயே பார்த்துருக்கோம். What is mean by stele? The center part of the stem inner to endodermis is known as stele. இந்த கார்டெக்ஸ் லேயர் வரைக்கும் விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற இன்னர் பார்ட், சென்ட்ரல் பார்ட் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டீல். ஸ்டீல் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிசைக்கிள், vascular bundle and pith. First one, pericycle. It occurs between vascular bundle and endodermis. It is multi-layered parenchymatous with alternating patches of sclerenchyma. இந்த பெரிசைக்கிள் எங்கே ப்ரெசண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா வாஸ்குலர் பண்டலுக்கும் எண்டோடெர்மிஸ்க்கும் சென்டரில் ப்ரெசண்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மல்டி லேயர்டு ஜோன் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் parenchymatous cells with patches of sclerenchyma. அதாவது நிறைய ஒரு சில இடத்துல மட்டும் sclerenchyma ப்ரெசண்ட் ஆகி நிறைய வந்து parenchymatous cells-ஆல மேட் ஆயிருக்கும். இது ஒரு மல்டி லேயர்டு ஜோன். நெக்ஸ்ட் ஒன், vascular bundle. Vascular bundle is nothing but it is a type of arrangement with alternating xylem and phloem in it. Okay. xylem-உம் phloem-உம் ஒரு ரேடியல் ஸ்ட்ரக்சரில் எப்படி ப்ரெசண்ட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு தான் இந்த வாஸ்குலர் பண்டலோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறாங்க. வாஸ்குலர் பண்டல் ஆர் conjoined, collateral, endach and open. They are arranged in the form of a ring around the pith. இந்த வாஸ்குலர் பண்டல் எங்கே ப்ரெசண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா பித்தை சரவுண்ட் பண்ணி தான் ப்ரெசண்ட் ஆயிருக்கும். பித்து சென்டரில் இருக்கும், அதை சரவுண்ட் பண்ணி வாஸ்குலர் பண்டல் வந்து ப்ரெசண்ட் ஆயிருக்கும். ஆல்ரெடி we know that what is the conjoined, collateral, endach and open. It is a type of arrangement of vascular bundle. Okay, next one, pith. This is the pith. In ground plan, the central part is known as pith. Okay. The large central parenchymatous zone with intercellular space is called pith. It helps in the storage of food material. இந்த pith வந்து சென்ட்ரல் பார்ட்டில் ப்ரெசண்ட் ஆயிருக்கும். இது ஒரு parenchymatous ஜோன்ஸால் மேட் ஆகியிருக்கும் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேஸஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுதான் பித்துன்னு சொல்லுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த பித் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஸ்டூடெண்ட், நவ் see the
picture of it. The above picture shows the ground plan of internal structure of dicot stem, and the below picture shows the enlarged sector of the dicot stem. First, epidermal hair is present, and then cuticles helps to check the water transpiration, and the outermost layer is called epidermis, and the cortex is divided into three part. One is hypodermis, second one middle cortex, and then third one is internal cortex. Next, endodermis. It is the innermost layer of the cortex, and it is also called as starch sheet. Next, stellae. Stellae contains three parts: pericycle, vascular bundle, and pith. Pericycle is the present between vascular bundle and endodermis, and vascular bundle